ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. இன்னைக்கு எபிசோட் பயங்கர சுவாரஸ்யமா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. அதனால ஃபுல்லாவே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த ஒரு பாட்டுல நான் வந்து 5லேருந்து 6 எபிசோட் வரைக்கும் கவர் பண்ண போறேன். அதனால பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ அதனால மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரி, வாங்க ட்ராமாக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்ல எல்லாரும் ரோகிணி எங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. அப்ப சீமா வந்து உண்மையை சொல்லிடலான்னு சொல்லிட்டு போவா. அப்ப திரும்பி பார்த்தா துர்கா அந்த இடத்துக்கு வந்து நிப்பா. உடனே ரோகிணியை பார்த்துட்டு எங்கம்மா போன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்க, நான் அப்பா வீட்டுக்கு தான் போயிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிடுறான். அதோட எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் எல்லா ட்ரெஸ்ஸையுமே ரூம்ல வச்சு எடுத்து வச்சிட்டு இருக்கா. அப்ப வந்து சீமா போய் கேட்குறா, ஆமா நீ எங்க போன, எதுக்கு வந்து இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லவே இல்லை, என்னதான் ஆச்சு உனக்கு, என்னமோ லெட்டர்லாம் எழுதி வச்சியே அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் வந்து அவ சொல்றா, இந்த பாருங்க நான் வந்து போயிடலாம், நிரந்தரமா போயிடலாம், இனிமேல் வரக்கூடாதுதான் நினைச்சேன். ஆனா வந்து பாட்டி உடம்பு ரொம்ப மோசமா இருக்கிற இந்த நிலைமையில நான் வந்து செல்ஃபிஷா போனா அது நல்லா இருக்காது, அதனால தான் வந்துட்டேன், இந்த குடும்பத்துக்காகவும் உங்களுக்காகவும் அப்படின்னு சொல்லும்போது உடனே அவளுக்கு ரொம்ப எமோஷனலா எடுத்து டக்குன்னு கட்டி பிடிச்சி, இந்த இடத்துல ரோகிணி இருந்து என்ன பண்ணியிருப்பாளோ அதான் நீ பண்ணியிருக்க, ரொம்ப சந்தோஷமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. அப்போ வந்து அங்க ஏதோ ஃபோன் வந்து கால் வந்துட்டே இருக்கு, மெசேஜ் கால்ஸ்லாம். அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி இவ பதறா. என்னாச்சு, எல்லாம் ஓகே தானே அப்படின்னு கேட்டா, ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அவ என்ன பண்றா, பேசிட்டு இருக்கா. அப்போ கரெக்டா வந்து உமா வந்து எல்லாரும் வாங்க கீழே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அதை விட இங்க சித்தார்த்துக்கும் ரோகிணிக்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்கல்ல, அதனால ஜுவல்ஸ் எல்லாம் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நகையெல்லாம் காட்டிட்டு இருக்காங்க. எல்லாரும் பார்த்துட்டு ரோகிணி இது உனக்கு நல்லா இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ மறுபடியும் கால் வந்துட்டே இருக்கு. உடனே வந்து இவ வந்து ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றா, டெரஸுக்கு போறா. டெரஸுக்கு போயிட்டு ஹலோ அப்படின்னு சொல்றா. அங்க பார்த்தா பயங்கர ட்விஸ்ட். வேலு வந்து என்ன பண்ணியிருக்கான், துர்காவோட தம்பிக்காரனை கடத்தி வச்சிருக்கான். அவன் மிரட்டுறான். இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி கரெக்டா பேத்வச் வீட்டுக்கு போயிட்டியா இல்லையா அப்படின்னு கேட்கிறான். நான் சொன்ன மாதிரி நான் வந்துட்டேன், தயவு செஞ்சு என் தம்பியை விட்டுரு அப்படின்னு சொல்லி அழுகுறா. இந்த பாரு, நான் என்ன சொல்றனோ அதெல்லாம் நீ பண்ணி தான் ஆகணும். அந்த வீட்டுக்கு போயிட்டு அந்த சீமாவை நீ பழி வாங்கணும். எங்க 2 பேரையும் கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளினால அவளை நான் சும்மா விட மாட்டேன். நான் என்னெல்லாம் சொல்றனோ அதை நீ செய்யணும். ஒருவேளை அப்படி நீ செய்யலைன்னு வையேன், உன் தம்பியை நான் சாவடிச்சிருவேன். ஒருவேளை நான் கடத்தின உண்மையை நீ சீமாட்டையோ வீட்டில் இருக்கிறவங்கள்ட்டையோ சொன்னினா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான். அந்த இடத்துலயே துர்கா உடஞ்சி போய் கீழே விழுந்து அவ்வளோ அழுவ அழுதுட்டு இருக்கா. அவ்வளோ கஷ்டமா இருக்கு அவளுக்கு. உடனே போனை வாங்கி சசியும் பேசிட்டு இருக்கா. என்னடி என்னெல்லாம் ஆட்டம் ஆடின, இப்ப பாத்தியா உன் தம்பியை கடத்தி வச்சுட்டோம், அவன் உயிருக்கு எல்லா நேரத்துலயும் ஆபத்து இருந்துட்டே இருக்கும், நாங்க சொல்றதை தான் நீ கேட்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இவ சொல்லி மிரட்டிட்டு இருக்கா. அதோட இங்க துர்கா ரூம்ல உட்காந்து ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கா. அப்ப சீமா வர வந்துட்டு, என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க, என்ன உன்னோட தம்பியை விட்டு பிரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு வருத்தமா இருக்கா, சரி ஈரி உன்னோட தம்பிக்கு ஃபோன் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் வேணாம் நான் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது டக்குன்னு இவன் ஹக் பண்ணிட்டு ஆறுதலாக 4 வார்த்தை சொல்றா. இதெல்லாம் கேட்கும்போது துர்காவுக்கு ரொம்பவே ஆறுதலா இருக்கு. இவங்க இவ்வளோ நல்லவங்களா இருக்காங்க, இவங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்லலாமாங்கிற மாதிரி மனசை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கா. இன்னொன்று பக்கம் இங்க சசி வந்து அந்த தம்பிக்காரனுக்கு வந்து என்ன சாப்பிடு சமோசா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறா. எனக்கு வேணாம், நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு அவன் அடம் முடிக்கிறான். அதெல்லாம் நீங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கேருந்து எஸ்கேப் ஆகி அவன் தப்பிச்சு ஓடுறான். டக்குன்னு இருக்காப்புல வேலு வந்து என்னடா திமிரா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை மறுபடியும் தூக்கிட்டு வந்து கட்டி போட்டுடுறாங்க. இவனுக்கு சாப்பாடே கொடுக்காத அப்படின்னு சொல்லிடுறான். அதோட சசி வந்து என்ன பண்றா, படுத்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அப்போ வந்து அவன் எனக்கு தண்ணி வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். தண்ணியும் கொடுத்துட்டு அவள் போய் பார்க்குறான். அவன் நல்லா தூங்கிட்டான். சரி தூங்கிட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு அவளும் நம்பி தூங்கிடுறா. அப்போ பார்த்தா இவன் வந்து ஒரு கையில் பிளேடு மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு ஃபுல்லாக கயிறெல்லாம் அறுத்துருப்பான் போல. அறுத்துட்டு அங்கேருந்து வேகமாக எஸ்கேப் ஆகி வெளியில் ஓடிடுறான். இங்கே அப்படியே சித்தார்த்தை தான் காட்டுறாங்க. ரோகிணியோட மோதிரத்தை வச்சுட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்கான். இந்த மாதிரி பிரேம்கிட்ட சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் வந்து அவன் ஆறுதல் சொல்றான். அண்ணா என்னென்ன பண்றது, நம்ம நினைச்சது எதுவுமே நடக்கல, இப்போ ரோகிணி நம்ம கூட இல்லைங்கிறத நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். இங்க அந்த தம்பிக்காரன் பத்வாஜ் வீட்டுக்கு ஒரு வழியா வந்துடுறான். வந்துட்டு என்ன பண்றான், யாரையாவது போயிட்டு எழுப்பலாமா, பில் அடிக்கலாமா அப்படின்னு பாக்குறான். இல்ல இல்ல நம்ம உள்ளாக்க போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியா என்ன பண்றான், உள்ளாக்க போறான். அங்க பார்த்தா சீமா வந்து நடந்து போயிட்டு இருக்கா. சீமாக்கா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறதுக்கு போனா டக்குன்னு யாரோ ஒருத்தவங்க அவன் வாயில கையை வச்சு அப்படி இழுத்துட்டு போயிடுறாங்க. டக்குன்னு சீமா திரும்பி பார்த்தா அங்க யாருமே இல்லை. யாரும் இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு பிரேம் வந்துட்டு, இது என்ன சீமா இங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்டா, இல்லைங்க தண்ணி தகமடிச்சிச்சு அதான் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஒரு குழப்பத்தோடையே வந்து உள்ளாக்க போயிடுறான்.
அதோட இங்க வந்து யாரு வந்து சின்ன அந்த பையனை கடத்திட்டு வந்திருப்பான்னா மறுபடியும் வேலு தான் வந்து தூக்கிட்டு வந்திருப்பான். சசிட்ட வந்து கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருக்கான். உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லையா? உன்னை நம்பி போய் இவனை போய் விட்டுட்டு போனேன்னா என் புத்திய செருப்பால அடிக்கணும். நான் வந்து இந்த மாதிரி பார்ட்டிக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அப்ப பார்த்தா இவன் ரோட்ல ஓடிட்டு இருந்தான். அப்பதான் நான் ஓடி போய் இவனை பிடிச்சேன். நான் மட்டும் கரெக்டான நேரத்துல பிடிக்கலன்னு வை, அவன் சீமாட்ட எல்லா உண்மையும் சொல்லியிருப்பான் அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கான். சரி சரி என் மேலதான் தப்பு, என்ன பண்ண சொல்ற அப்படிங்கிற மாதிரி சசியும் சொல்லிட்டு இருக்கான். அதை விட இங்க அடுத்த நாள் ஆகுது. துர்கா வந்து ஒரு குழப்பத்தோடயே இருக்கா. ஏன்னா நேத்து வேலு பேசும்போது சீமாவை வந்து பழி வாங்கணும், அதனால அவளுக்கு வந்து எலக்ட்ரிக் ஷாக் வந்து நீ கொடுக்குற மாதிரி பண்ணணும், அதை வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருப்பான். இதை எப்படி பண்றது, இது சரியா இருக்குமான்னு அவ யோசிச்சுட்டு இருப்பா. அப்ப பூஜை ரூம்ல வந்து நம்மளோட சீமா வந்து பூஜை பண்றதுக்காக தட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருப்பா. அப்ப ஏதோ ஒரு பொருள் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் கிச்சனுக்கு போவா. அந்த சமயத்தை பயன்படுத்திட்டு துர்கா என்ன பண்றா, ஒயரை வந்து அந்த தட்டை மேல எதையோ வந்து வச்சுட்டு என்ன பண்றா, அந்த சுவிட்சை அடிச்சு விட்டுடுறா. அதாவது சீமா கையை வச்சா அவளுக்கு ஷாக் அடிக்கிற மாதிரி பண்ணி விட்டுடுறா. உடனே சீமாவும் அந்த இடத்துக்கு வந்துடுறா. வந்துட்டு அப்படியே தொடுறதுக்கு போறா. பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. நல்ல வேலை கரெக்டான நேரத்துக்கு வந்து நம்மளோட பிரேம் வந்து அவளை காப்பாத்திடுறான். என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் பதறாங்க. இல்லை என்னன்னு தெரியல, இப்படி ஷாக் அடிச்சிச்சு அப்படின்னு சொல்லும் போது பிரேமும் வந்து யார் இந்த சுவிட்சை போட்டு விட்டா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கா. இங்க நடக்கிற எல்லா கூத்தையுமே என்ன பண்றா, வீடியோ எடுத்து துர்கா வந்து வேலுக்கு அனுப்பிடுறா. வேலுவும் வந்து ரொம்ப சந்தோஷமா பார்த்துட்டு இருக்கான். சாவுடி மவளே, உனக்கு வந்து நல்லா வேணும் அப்படின்னு இவன் ரொம்ப சந்தோஷமா பார்த்துட்டு இருக்கும் போது இவளை வேலு வந்து என்ன பண்ணுவான், அப்ப பிரேம் வந்து காப்பாத்திடுவான்ல, அதெல்லாம் பார்த்துட்டு அவளுக்கு கோவம் வரும். ச்சே, இவன் வந்து காப்பாத்திட்டானா, இல்லைன்னா இவன் அப்படியே மேல செஞ்சு போயிருப்பா, எல்லாத்துக்கான இந்த பிரேம் தான் இவன் என்ன பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கா. அதோட இங்க பாட்டியை தான் காட்டுறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி ரோஹிணி இங்க வாமா அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சமான வளையல், இதை வந்து நான் உனக்கு கிஃப்டா தரேன், நீயும் சித்தார்த்தும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா, அதுக்காக என்னோட கிஃப்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவ கையில போட்டு விட சொல்றாங்க சித்தார்த்துக்கு ஒரு மாதிரி இருக்கு, வேற வழி இல்லாம போட்டு விடுறான். அதுக்கப்புறம் வந்து இங்க துர்காவும் வந்து ரூமுக்கு போயிடுறான். அவளுக்கு வந்து ரொம்ப கில்ட்டியா இருக்கு, சீமாக்காவை நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்துறோமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு இந்த வளையல் அப்படியே தூக்கி போடலான்னு போறா. டக்குன்னு அங்க சீமா வந்துடுறா. என்ன பண்றது இருக்கா அப்படின்னு கேட்டா, இல்லக்கா ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. எனக்கு தெரியும் உனக்கு வந்து சித்தார்த்தை வந்து கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னு, ஆனா என்ன பண்றது, இப்ப இந்த டிராமாவை நீ பண்ணிதான் ஆகணும், இந்த வளையல் வந்து எனக்கு வேணாக்கா அப்படின்னு சொல்றா. இல்லம்மா, இந்த வளையலை வந்து பாட்டி உனக்கு ஆசையா கொடுத்துருக்காங்க, அதனால நீ போட்டுக்கோ, இல்லைன்னா அவங்க மனசு வருத்தப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. உடனே வந்து இவளும் என்ன சொல்ல தெரியாம வாய மூடிடுறா. அதோட நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் வேலு வந்து என்ன பண்றா, கால் பண்ணி அவளை எழுப்பி விடுறான். அவளும் சைலண்டா யாருக்கும் தெரியாம வந்து பேசுறா. உடனே கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருக்கான். நான் ஒரு வேலை கூட உன்னால உருப்படியா பண்ண முடியாதா அப்படி இப்படின்னு, இந்த பாரு நீ சொன்னதை நான் பண்ணிட்டேன், வேற என்ன பண்ண சொல்றேன், என் தம்பியை விடுவிக்க போறியா இல்லையா அப்படின்னு அவ கேட்டா. அதனால முடியவே முடியாது, அந்த சீமா ஒரேடியா மேல போறதுக்கு நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன், நீ சரியா பண்ண மாட்டல, அதனால உன்கிட்ட சொல்றேன், நாளைக்கு அந்த ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு சொன்னல, மெஹந்தி ஃபங்க்ஷனா, அந்த ஃபங்க்ஷன் ஒரு ஆளை வந்து நான் வந்து வீட்டு வேலை செய்யற மாதிரி அனுப்புவேன். அவன் வந்து மேல இருக்கிற லைட் இருக்கிற அந்த கயிறை அறுத்து விட்டுருவான். அது சீமாவோட தலைமையில விழுந்து அவ அந்த இடத்துலயே செத்துருவா. இதான் என்னோட பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் வந்து பயங்கரமா வந்து பார்த்துட்டு கேட்டுட்டு இருக்கா இவ. அப்ப பார்த்தா டக்குன்னு அங்க சீமா வந்துடுறா. உடனே சீமாவை பார்த்துட்டு போனை வந்து டக்குன்னு ஒலிக்கிறா. என்ன நீங்களா அப்படின்னு கேட்டா, ஆமா, இந்த நேரத்துல யார்கிட்ட பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லையே நான் யார்கிட்டையும் பேசலையே சொல்லும்போது, இந்த பாரதி இருக்கா ஏதாவது மறைக்கிறியா அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் யார்கிட்ட பேசினா உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு திமிரா பேசிட்டு அங்க இருந்து போயிடுறா. அதை விட இந்த விஷயத்த வந்து பிரேம்கிட்டையும் வந்து போய் சொல்லிட்டு இருக்கா. என்னன்னே தெரியலங்க, துர்கா வந்து திரும்ப வந்ததுல இருந்து ஒரு மாதிரி இருக்கா, ஏதோ ஒரு விஷயத்த என்கிட்ட மறைக்கிறான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. அதோட அடுத்த நாள் ஆகுது. இங்க வந்து மெஹந்தி ஃபங்க்ஷனும் ஸ்டார்ட் ஆயிடுது. அதனால கெஸ்ட் எல்லாருமே வர ஆரம்பிச்சிடுறாங்க. இங்க வந்து சீமா வந்து துர்காவை பார்க்கறதுக்காக போறா. அங்க பார்த்தா அவ வந்து குளிச்சிட்டு இருப்பா போல, அவளோட போன் வந்து அடிச்சுட்டே இருக்கு. சரி சொல்லிட்டு எடுத்தா. உடனே வந்து வேலு தான் கால் பண்ணிருப்பான் போல, இந்த மாதிரி தம்பிக்காரனை நீ பேசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பா. உடனே அக்கா பயமா இருக்குக்கா, என்னை காப்பாத்துங்கக்கா ப்ளீஸ்க்கா அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்காரன் கத்துறான். இது எல்லாத்தையுமே சீமா கேட்டுட்டு, டே தம்பி என்னடா ஆச்சு உனக்கு, என்ன சொல்ற நீ அப்படிங்கிற மாதிரி சீமா கத்துறா. உடனே அப்பதான் தெரிய வருது வேலுக்கு, ஐயோ இதை துர்கா எடுக்கலையா, இந்த சீமா எடுத்துட்டாலே என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு மாத்தி பேசு அப்படின்னு சொல்லிட்டு சைகையால சொல்லிட்டு இருக்கான். வேற வழி இல்லாம தம்பிக்காரன், ஐயோ அக்கா நம்பி
நம்பிட்டீங்களா? நான் சும்மா வந்து துர்கா கிட்ட விளையாடினேன் அவ்வளோதான். நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாரிலாம் சொன்ன உடனே, அப்படி பேசிட்டு இருக்கும்போது கரெக்ட்டா அந்த இடத்துக்கு துர்கா வந்து டக்குனு ஃபோன வாங்கிடுறா. "என்ன பண்றீங்கக்கா? இந்த ஃபோன ஏன் எடுத்தீங்க?" அப்படின்னு கேட்டா, "இல்ல ஃபோன் அடிச்சுச்சு அதான்" அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது, "சரி சீக்கிரம் வா, லேட் ஆகுது" அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கீழ போயிடுறா. அதோட துர்கா வந்து வேலுட்ட மறுபடியும் பேசிட்டு இருக்கா. அப்பதான் வேலு சொல்றா, "என்னடி தேவையில்லாம எதுக்கு கண்ட இடத்துல ஃபோன வைக்கிறா? என்ன மட்டும் நான் மாட்டிருவேன்" அப்படின்னு சொல்லும்போது, "இந்த பாரு நான் குளிக்க போயிருந்தேன். அந்த கேப்ல தான் அக்கா எடுத்துட்டாங்க" அப்படின்னு சொல்ல, இந்த பாரு இன்னைக்கு இந்த சீமாவோட கடைசி நாளா இருக்க போது. அதனால நீ தேவையில்லாம ஏதாவது ஒண்ணு சீமாட்ட ஒளர்ன, இவன் சோலி முடிஞ்சிச்சு" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மிரட்டுறான். அதோட இவ பயந்துகிட்டு கீழ போறா. அழகா ரெடி ஆயிட்டு ஒரு லெஹங்கா மாரி போட்டுட்டு போறா. எல்லாரும் பார்த்துட்டு, "ஐயோ! என் கண்ணே பட்டுருமா? அவ்ளோ அழகா இருக்கா" அப்படிங்கிற மாரிலாம் மனோரஞ்சனி பாட்டி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அதோட இங்க மெஹந்தி ஃபங்ஷன் தான் நடக்குது. அவளோட கைக்கு மருதாணிலாம் போட்டுட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா, அங்க வந்து வேலு சொன்ன ஆளு வந்துடுறான். வந்துட்டு என்ன பண்றான், மேல இருக்கிற லைட்ட வந்து யாருக்கும் தெரியாம கயிற வந்து அறுத்துட்டு இருக்கான். இத வந்து அ துர்கா பார்த்துட்டு இருக்கா. பார்த்துமே வந்து அவளால எதுவுமே பண்ண முடியல. ஐயோ! இப்ப என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கா. அப்ப பார்த்தா, இங்க வந்து டக்குன்னு அந்த லைட்டு வந்து அப்படியே சீமா மேல விழுது. சீமா அப்படியே கீழ மயக்கம் போட்டு அப்படியே வந்து விழுந்துடுறா. எல்லாரும் அதிர்ச்சியாயி பார்க்குறாங்க. துர்கா வந்து அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. அதோட இந்த பாட்ட நம்ம முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அதுவரைக்கும் என்னோட காத்திருங்கள். பாய்.